Short and Tamil Junior Grade February 2011. Get ready. Start. தலைவர் அவர்களே, முதலாக நான் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பேச விரும்புகிறேன். பொதுத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சேமிப்பை வைத்துக்கொண்டுதான் வேலைகளை செய்ய வேண்டும். பொதுத்துறையை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆளை வைத்து நடத்துகிறோம் என்று இருக்கட்டும். அங்கு தொழிலாளர் தலைவர்கள் போய் இவ்வளவு லாபம் வருகிறது, ஆகவே தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது வருகிற வருமானம் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதில் சரியாக போய்விட்டால் சேமிப்பு ஏற்பட முடியாது. ஆகவே அந்த துறையானாலும் சரி, சேமிப்பு ஏற்பட வேண்டும். உற்பத்தியாகும் பொருட்களை முழுவதுமாக அன்றாட தேவைக்கு பயன்படுத்தாமல் சேமித்து வைத்தால் சேமிப்பு ஏற்படும். உற்பத்தி செய்யும்போது அதனால் ஏற்படும் பலனை நாம் இன்றே அனுபவிக்க விரும்புகிறோமா அல்லது சேமித்து வைத்து பின்னால் நமது வாழ்க்கை தரம் உயர்வதற்காக அதை முதலீடு செய்ய விரும்புகிறோமா என்பதை எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டும். சேமிப்பு 2 விதங்களில் ஏற்படலாம். ஒருவர் தானாகவே கூடுதல் செலவு செய்யாமல் சிறிது சேமிக்கலாம், அதுவும் சேமிப்பு ஆகும். ஒரு தொழிலாளி தனக்கு கிடைக்கும் வருவாய் அனைத்தையும் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்த கூடாது. அப்படி அவர்கள் முழுவதையும் செலவழித்தால் சேமிப்பு ஏற்படாது. ஆகவே எப்படி சேமிப்பு செய்வது என்பதுதான் பிரச்சனை. சேமிப்பு அவசியம் என்பதை தான் நான் இப்பொழுது வற்புறுத்த விரும்புகிறேன். பொது நிறுவனங்களில் உள்ள பணத்தை சிறு சேமிப்பில் போடுவதில் பலன் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சிறு சேமிப்பில் போட்டு அதை திருப்பி வாங்கிக் கொள்வது, அரிசியையும் கல்லையும் சேர்த்து போட்டுவிட்டு பின்னர் அதை தனித்தனியாக பிரித்தெடுத்து நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்வது போல்தான் இருக்கும். ஆகவே அதை பற்றி பரிசீலனை செய்து கூடிய விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். சேமிப்பு மட்டும் போதாது. திட்டங்களை பெரிய அளவில் நிறைவேற்ற வேண்டுமானால் நிர்வாக அமைப்புகளை மாற்ற வேண்டும். சென்னையிலிருந்து உத்தரவு போட்டு கிராமங்களில் காரியங்களை நடத்த முடியாது. ஆங்காங்கு நிர்வாக அமைப்பை மாற்ற வேண்டும். அதற்காகத்தான் ஊராட்சி சட்டத்தை மாற்றியிருக்கிறோம். திட்டங்களை நல்ல முறையில் நிறைவேற்ற நிர்வாக அமைப்பில் என்னென்ன மாறுதல்கள் தேவை என்று யோசனை செய்யத்தான் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கோருகிறோம். திருச்சிராப்பள்ளி கோவிந்தன் கூட்டமைப்பு, காரைக்குடி கோபாலன் கூட்டமைப்புக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், எங்கள் கணக்குகளையும் இதர புத்தகங்களையும் சமீப காலத்தில் பரிசீலனை செய்தபோது தாங்கள் எங்களோடு சிறிது காலமாக வர்த்தக தொடர்பு வைத்து கொள்ளவில்லை என்பது தெரிய வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்பது
எங்களுக்கு புரியவில்லை. காரணத்தை தெரிவித்தால் எங்களிடம் ஏதாவது குறைபாடு இருக்குமானால் நாங்கள் அதை நிவர்த்திக்க எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்ய தயாராய் இருக்கிறோம். இப்போது நாங்கள் பல புதிய சரக்குகளை தயாரித்து விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கிறோம். ஏராளமான வாடிக்கையாளர்கள் இவற்றை வாங்கி திருப்தி தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலைமையில் எங்களுடன் வியாபார தொடர்பை புதுப்பித்துக் கொண்டு பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். தங்களுடைய மதிப்பிற்குரிய பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.